வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது பரமசிவன் ஃபாத்திமா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2-3 கொலைகள் கல்யாணநகர் ஸ்டேஜ்ல அந்த ஊர்ல வந்துட்டு ஏற்படுது. ஸோ இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கும் போதே நமக்குமே படத்துல காட்டிடுறாங்க. விமலும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து தான் இதை வந்துட்டு பண்றாங்கிறது. இதனால இவங்க இந்த கொலையை பண்ணணும். அட்லாஸ்ட் என்னதான் நடந்துச்சு அவங்களுக்கு எல்லாம் படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு வரக்கூடிய ஒரு இன்டர்வல் ட்விஸ்ட் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா யூகிக்கிற வகையில் இருந்தது. ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்காம மேபி அந்த ட்விஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல ட்விஸ்டாவே இருக்க வந்து சான்ஸ் இருக்கு. பட் அதை ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணதுனால எனக்கு பெருசா வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாம வந்துட்டு போயிருச்சு. இந்தபடி செகண்ட் ஹாஃப்ல விமல் ஆகட்டும், அவங்க பேரா வரக்கூடிய சாயாதேவி ஆகட்டும், இவங்க 2 பேத்துக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ்ங்கிறது நல்லா இருந்தது. விமல் ரொம்ப ஒரு இயல்பான நடிப்பு வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு வெளிப்படுத்திருந்தாரு. என்ன நான் அந்த ட்விஸ்ட்டை வந்துட்டு சொல்ல முடியல, சொல்லியிருந்தோம்னா இவங்க செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அபத்தமா இருந்தது. சுத்தமா வந்துட்டு செட் ஆகவே கிடையாது. போலீஸ் கதாபாத்திரத்தில் வந்திருக்கிறது இந்த படத்தோட இயக்குனர். அவரோட ரோலுமே பெருசா கிடையாது. ஸோ அவர்தாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்துட்டு வடிவமைச்சிருக்கலாம். ஸோ அவர் பண்ற ஹியூமர், படத்துல வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் மோட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிராகாகவும் ரொம்ப சுமாரா வந்துட்டு எடுத்திருந்தாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபியுமே வந்துட்டு பிலோ ஆவரேஜான லெவலில் தான் வந்துட்டு இருந்துச்சு. படத்துல ஓரளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது விமலை தாண்டி எம்.எஸ். பாஸ்கர் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த வித ஒரு இன்ட்ரெஸ்டிங்குமே இல்லாம படம் பாட்டும் யாரோ சாவறாங்க, யாரோ எதுக்கோ கொல்றாங்க, என்னதான் நடக்க போகுது அப்படின்ட்டு அது பாட்டும் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபுக்கு மேல இவங்க எடுத்துக்கிட்ட கதை காலத்துல சின்ன ஒரு விஷயங்கிறது புதுசா இருந்தது. பாக்குறதுக்குமே வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு நியூ பிளாட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே வந்துட்டு மூவ் ஆயிருந்தது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.